வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் குபேந்திரன். மார்ச் 20, 2025க்கான ஃப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் பார்க்குறோம். குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா டவ் ஜோன்ஸ் பார்த்தோம்னா மார்னிங் செஷன்லேயே ஒரு 383 பாயிண்ட்ஸ் அப் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. S&P 500ம் ப்ரீவியஸ் செஷனில் 600 பாயிண்ட் அப் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக்கும் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 246 பாயிண்ட் அப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2% கெயின் ஆகி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் பார்க்குறோம். யூரோப்பியன் மார்க்கெட் நமக்கு கொஞ்சம் மிக்ஸ்டான க்யூ தான் கொடுக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டை பார்த்தோம்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு மார்க்கெட்டாக தான் நமக்கு தெரியுது. கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா ஒரு 81 பாயிண்ட்ஸ் அப் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50 கேப் அப் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுமாதிரி ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு சிக்னல் தான் நமக்கு காட்டுது. பிரெண்ட்டு பாசிட்டிவில் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு $3000 USD அவன்ஸ் நெருங்கிடுச்சு. க்ரூட் ஆயில் அதுவும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகுது. அப்புறம் USD INR பார்க்குறோம். USD INR பார்த்தோம்னா நமக்கு ருப்பீஸ் அப்ரிஷியேட் ஆகிருக்கு, டாலர்ஸ் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நாம் பாண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இந்தியா பாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இது கோல்டுடைய ரேட் அப்ரிஷியேட் ஆகிறதுனால கவர்மெண்ட் பாண்ட்ஸுடைய வேல்யூஸ் எல்லாமே டிப்ரிஷியேட் ஆகும். பை நேச்சுரலாக இது நடக்கிறது தான். அதே மாதிரி ஏடிஆர்ஸ் பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. லைக் HDFC பேங்க் ஏடிஆர் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ICICI பேங்க் ஏடிஆர் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. எல்லா ஐடி ஏடிஆர்ஸும் உங்களுக்கு க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குது மார்க்கெட்டு, நம்ம இந்தியாவுக்கு சிக்னல் கொடுக்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கு தான் சிக்னல் கொடுக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். FII DII ஆக்டிவிட்டீஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். மார்ச் 19th FII கிட்டத்தட்ட 1096.5 crores சேல் பண்ணியிருக்காங்க. DI கேஷ் மார்க்கெட்டில் 2140.8 crores பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸு, இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸு, இப்படி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இப்படி மொத்தமாக பார்க்கும்போது 26,262.4 crores பை நடந்திருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டுக்கான ஒரு புல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50 நேற்று செஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் வித் அப்பர் அண்ட் லோயர் ஷேடோவோட ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷனை மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ 5 EMA 10 EMAக்கு மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல்னு சொல்லலாம். RSI 56 இண்டிகேட் பண்ணது. இட் இஸ் நாட் அ ஓவர் பாட், இட் இஸ் ஷோயிங் லைக் லிட்டில் பிட் புல்லிஷ் சென்டிமெண்ட்டை தான் நமக்கு காட்டுது. புலிஞ்சர் பாண்டோடைய டாப்பில் உங்களுக்கு மிடில் ட்ரேட் ஆகுது. இட் மே ரீச் டு அப்பர் பாண்ட். ஸோ டெக்னிக்கலி நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புல் சென்டிமெண்ட்டை காட்டுது அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்தியா விக்ஸ் பார்த்தோம்னா நேற்று 0.06 இன்க்ரீஸ் ஆகி பிலோ 14 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சிமிலர் டு நிஃப்டி 50 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மாதிரி ஒரு ஸ்மால் புல்லிஷ் வித் ஹையர் அண்ட் லோயர் ஷேடோஸோட ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஃபேவர் டு த புல்லிஷ் சென்டிமெண்ட். இந்தியா விக்ஸும் ஃபேவர் டு புல்லுக்கு தான் ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுது. ஃபைனலாக நம்ம இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் பேங்க்கோடைய அன்சேஞ்ச்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்சேஞ்ச்டு டிசிஷன்ஸ்
செகண்ட் வந்து ஏசியன் மார்க்கெட் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டோடைய பாசிட்டிவ் மூமெண்ட், ஏடிஆரோடைய பாசிட்டிவ் கெயின்ஸ், அதுமாரி நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கு ப்ரெடிக்ட் பண்ணுது. க்ரூடு, கோல்டு, ப்ரண்ட்டு இது எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி ஏசியன் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, அக்செப்டபிள் லெவலில் தான் இருக்குது. டெக்னிக்கலி நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புல் மூமெண்ட்டை தான் காட்டுது. ஸோ ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபாலோவிங் இந்த கீ ஃபேக்டர்ஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு புல் மார்க்கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் காட்டுது. பட்டு லாஸ்ட்டு 2 செஷனாக மார்க்கெட் வந்து புல்லில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கியும் புல்லாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம 20 EMA நிஃப்டி 50 கிராஸ் ஆகும். கிராஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிஃப்டி 50 150 to 200 பாயிண்ட்ஸ் கெயின் ஆகிறதுக்கும், பேங்க் நிஃப்டி ஒரு 250 to 300 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் ஆகிறதுக்கும் வாசிபிள் இருக்குது. ஸோ நாம் லிமிட்டட் பேராமீட்டரை வச்சு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஆப்ஷனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, பிசிஆர் வேல்யூ இதெல்லாம் வச்சும் நம்ம மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் வீடியோ லென்த்து பெருசாக போகும்ன்ற காரணத்துக்காக நம்ம கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணுறோம். வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் அதை ஷார்ப்பாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து கார்ப்பரேட் ஆக்ஷனை பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அதுமாரி கார்ப்பரேட் ஆக்ஷனையும் நம்ம வந்து வி வில் டேக் இட் கன்சிடரேஷன். அதுமாரி இன்சைடர் ட்ரேடிங்கும் நம்ம வந்து ஒரு கன்சிடரேஷன் எடுத்துப்போம். பிலோ 100 வேல்யூ ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி அது டெய்லி இன்ட்ராடேக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதையும் வந்து வரக்கூடிய செக்மெண்ட்ஸில் ஒரு வீடியோவும் ஷார்ப்பாக இருக்கணும், நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும், அதுக்கான விஷயத்தை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.